வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் முத்தமிழ் நாட்டின் முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுக் கொண்ட நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை மிக சீரோடும் சிறப்போடும் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் மரியாதையை ஏற்படுத்தும் விதமாக அதை நடத்திட வேண்டும் என்று அதற்கான வேலைகளிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்த சமயம் அப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்வைக்கு முதலமைச்சர் என்கின்ற அடிப்படையில் வருவாய்த்துறை அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம் அவர்களுடைய இலாக்காவிலிருந்து ஒரு கடிதம் வருதுங்க. கடிதத்தில் ஒரு அதிகாரியின் பெயரை குறிப்பிட்டு அந்த அதிகாரியை வருவாய்த்துறைக்கு விற்பனை பிரிவு செயலாளராக நியமிக்க வேண்டும் என்ற அளவில் ஒரு பரிந்துரை கடிதம் வருகிறது. புரட்சித் தலைவர் கடிதத்தை படித்து கொண்டிருக்கிறார். துறை அமைச்சர் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் புரட்சித் தலைவருடைய அருகிலே எதிரிலே அமர்ந்திருக்கிறார். புரட்சித் தலைவர் அந்த அதிகாரியினுடைய பெயரை பார்த்தவுடன் அந்த ஃபைலை எடுத்து கிழித்து எறிகிறார். அப்படியே வருவாய்த்துறை அமைச்சர் எஸ்டிஎஸ்க்கு ஒரு அதிர்ச்சி. உடனடா நம்ம ஒரு தவறான ஒரு ஆளுக்கு நாம் பரிந்துரை செய்துவிட்டோம் போல் இருக்குது. அதான் முதலமைச்சருக்கு கடுமையான கோபத்தில் அதை கிழித்து எறிந்து விட்டார் என்று அவர் உள்ளூர நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுதே சிரித்துக்கொண்டே புரட்சித் தலைவர் குறிப்பிட்டார், எப்படிப்பட்ட தமிழ் புலமை மிக்கவர் இந்த அதிகாரி, இவரை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதை விடுத்து ஒரு கணக்கெழுதுகிற வேலைக்கு போய் போடுறதா என்று புரட்சித் தலைவர் குறிப்பிடுகிறார். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். 1977ஆம் ஆண்டு முத்தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறை பொறுப்பேற்றுக் கொண்ட புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு திருப்பூர் பகுதிக்கு செல்கிறார். அந்த திருப்பூரில் டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு அதிகாரி முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேடையிலே வீற்றிருக்கின்ற பொழுது வரவேற்புரை நிகழ்த்துகிறார். சும்மா அற்புதமான தமிழில் பேசுகிறாருங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அமர்ந்திருந்த நாற்காலியை கொஞ்சம் முன்னுக்கு இழுத்து போட்டு உட்கார்ந்து அந்த அதிகாரியையே உற்று நோக்குகிறார். உயர் பொறுப்பிலே இருக்கிற அதிகாரிகள் எல்லோரும் ஆங்கிலத்திலே எழுதி வைத்துக்கொண்டு அதை அவர்கள் வாசிப்பது அல்லது படிப்பது அந்த பாணியை தான் பின்பற்றுவார்கள். அதுதான் வாடிக்கை. யாரா அந்த அதிகாரி? இளம் அதிகாரி, தமிழில் அதுவும் இலக்கிய நடையில் மிக அற்புதமாக பேசுகின்றாரே இந்த இளைஞர் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இளைஞரை உற்று நோக்குகிறார். பிறகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் விழா பேருரை ஆற்றுகிறார். இந்த விழாவிலே தனக்கு முன்பு வரவேற்புரை ஆற்றிய அந்த அதிகாரியினுடைய பெயரை குறிப்பிட்டு மிக அற்புதமாக பேசுகின்ற அந்த அதிகாரியுடைய தமிழ் பற்றை பண்பை வியந்து பாராட்டுகிறார். கூட்டத்தில் இருப்பவர்களும் அதிர்ச்சிங்க. ஏன்னா அவர் முதலமைச்சர் இந்த அளவுக்கு தமிழ்பால் பற்று கொண்டவர் என்று சொன்னால் நம்ம எல்லாருமே தமிழில் பேசியிருக்கலாமே, இது நமக்கெல்லாம் தெரியாமல் போச்சு, நம்மளாம் ஆங்கிலத்தில் பேசி கொண்டிருந்தோமே. இந்த இளம் அதிகாரி முத்தமிழில் மிகச் சிறப்பாக பேசிவிட்டாரே என்று உடனிருந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அந்த இளம் அதிகாரிக்கும் மகிழ்ச்சி. அவரை பாராட்டி விட்டு செல்கின்றார் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வியக்க வைக்கின்ற வகையில் துணியிலே மிக அற்புதமாக தமிழிலே பேசிய அந்த அதிகாரியின் பெயரைத்தான் வருவாய்த்துறை அமைச்சர் இப்போ வருவாய்த்துறைக்கு ஒரு விற்பனை பிரிவினுடைய செயலாளராக நியமிக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையை கொடுத்திருந்தார். இந்த பரிந்துரை கடிதத்தை தான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கிழித்தெறிந்தார். குறிப்பிட்டார், இன்னும் ஒரு சில மாதங்களில் நடக்க இருக்கின்ற 5வது உலகத்தமிழ் மாநாட்டை இந்த இளம் அதிகாரியை வைத்துக் கொண்டுதான் மிக சீரோடும் சிறப்போடும் நாம் நடத்த வேண்டும். அந்த இளைஞரை மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையராக நியமிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றார். அதனால்தான் அவரை நீங்கள் கொடுத்த பரிந்துரையை கடிதத்தை நான் கிழித்திருந்தேன் என்று குறிப்பிட்டார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அந்த அதிகாரி தான் பின்னால் உள்துறை செயலாளராக நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை இணைத்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக
நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக மிகச்சிறப்பாக பணியாற்றிய மரியாதைக்குரிய மலைச்சாமி ஐஏஎஸ் அவர்கள் என்கின்ற நல்ல தகவலை இந்த நேரத்திலே உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு, தமிழிலே மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர்களை, வல்லமை மிக்கவர்களை புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவிற்கு உயர்த்தி பார்த்து உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்தார் என்கின்ற நல்ல தகவலை இந்த தமிழ் சமூகத்திற்கு, ஏன் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதற்கு நான் உங்களிடத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.